என்னோட பேரு தேவா. 19 வயசாகக்கூடிய நான் படிக்கிறதுக்காக சென்னையில் இருக்க என்னோட சித்தப்பா வீட்டில் தங்கியிருக்கேன். சித்தப்பா வீட்டில் மொத்தமாக 4 பேர். சித்தப்பா சக்தி ஒரு பேங்க்ல மேனேஜராக இருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர், ஆனால் நேர்மையாக இருப்பார். சித்தி வசந்தா ஒரு அன்பான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. 43 வயசாகக்கூடிய சித்தி சித்தப்பா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகியிருந்தாலும் இன்றைக்கும் அவங்கள பார்த்தா நேற்று கல்யாணமானவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவளோட பேர் மது. மதுவுக்கு 22 வயசாகுது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான் மெடிக்கல் படிச்சிட்ருக்கா. என்னோட சித்தப்பா வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. கீழே சித்தப்பாவும் சித்தியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. எனக்கும் மதுவுக்கும் தனித்தனி ரூம் மாடியில் இருக்குது. அன்னைக்கு நைட்டு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தப்போ திடீர்னு யாரோ என்னோட ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்டு பயத்தில் எழும்பி பார்த்தேன். டைம் பார்த்தப்போ மிட் நைட் 12 மணி. இந்த நேரத்தில் யார் என்னோட ரூம் கதவை தட்டுறாங்க அப்படிங்கிற குழப்பத்தோடையே போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் மது நின்றுட்டு இருந்தா. அவளோட முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. நான் அவளை பார்த்து, மது என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கன்னு பதட்டத்தோடு கேட்டேன். அவளோட குரல் நடுங்க ஆரம்பிச்சுது. அண்ணா, நான் ரொம்பவே பயங்கரமான ஒரு கனவு கண்டேன். எனக்கு பயமாக இருக்குது, தூக்கமே வரலை. என்னோட ரூமுக்கு போகவே எனக்கு பயமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டுமான்னு கேட்டா. நானும் அவளை பார்த்து பாவப்பட்டு, பரவாயில்ல மது, உள்ள வான்னு சொல்லி அவளுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சேன். என்னோட ரூமில் ஒரு சோஃபா இருந்துச்சு. அதில் நான் படுத்துக்கிட்டு மதுவுக்கு என்னோட கட்டில் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்தப்போ மது அவளோட ரூமுக்கு போயிருந்தா. குளிச்சுட்டு காலையில் சாப்பிட்றதுக்காக கீழே போனேன். அங்கே சித்தப்பாவும் சித்தியும் உட்காந்துருந்தாங்க. மது ஏற்கனவே குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டுட்டு இருந்தா. நைட்டு நடந்ததை அவள் ஜாலியாக சொல்ல சித்தி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சித்தப்பாவும் ஒரு சிரிப்போட அதை கடந்து போயிட்டாரு. நான் தான் தினமும் மதுவை அவளோட மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட காலேஜுக்கு போவேன். அன்னைக்கு மதுவை இறக்கி விட்டுட்டு திரும்புகிறப்போ ஏனோ என்னோட பார்வை அவ மேலேயே இருந்துச்சு. அவ்வளவு அழகு, அவளோட கருமையான நீளமான கூந்தல் அவளை பார்க்க ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சா. அவளை இறக்கி விட்டதுக்கப்புறமா அதே நினப்பில் நான் காரை நகர்த்தாம நிற்க பின்னாடி வந்த கார் ஹாரன் அடிக்கு தான் என்னோட சுயநினைவே வந்துச்சு. நான் காலேஜுக்கு போனாலும் என்னோட மனசு பாடத்தில் கவனம் இல்லாமல் இருந்தது. மதுவோட உருவம் என்னோட கண்களுக்குள்ளேயே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் என்னோட ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து என்னோட தோலை தட்டினா. என்ன தேவா, இன்னைக்கு எந்த உலகத்தில் இருக்கன்னு கிண்டலாக கேட்டா. ரேணு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. என்னோட எல்லா ரகசியங்களையும் அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இப்போது என்னோட மனசில் ஓடக்கூடிய மதுவை பற்றின உணர்வுகளை அவகிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. நானும் மலுப்பலாக பதில் சொல்லிட்டு கிளாஸை கவனிக்க போயிட்டேன். ஈவினிங் மதுவை கூட்டிகிட்டு வரத்துக்காக அவளோட காலேஜுக்கு போனப்போ அவள் வாசல்லையே நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்து நான் மெய் மறந்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவளோட முகத்தில் அவ்வளோ கோவம் இருந்துச்சு. காரில் ஏறினதுமே காலேஜில் யார் கூடயோ சண்டை போட்டதா சொன்னான். அவளோட கோபத்தை குறைக்கிறதுக்காக நான் அவளை சிரிக்க வைக்க சில ஜோக்குகளையும் சொன்னேன். அதை கேட்டு மெல்லமாக சிரிச்சா. வழியில் அவளை பார்க்குறப்ப எல்லாம் என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு புதுசாக எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணை பார்த்தும் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். படிகளில் அவள் எனக்கு முன்னாடி ஏறி போகும்போது அவளோட பின்னாலேயே நானும் போனேன். அவளோட ரூம்குள்ளே போக நான் என்னோட ரூம்குள்ளே போய் மெத்த மேலே அப்படியே சாஞ்சிட்டேன். ஏனோ இன்னைக்கு அந்த வீடு எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்காக கீழே வந்தேன். அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது நான் ஒரு முடிவெடுத்தேன். இனி மதுவை பார்க்கக்கூடாது, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொல்லி என்னோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டேன். சாப்பிடும்போதும் சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாவும் சரி, நான் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை.
என்னோட ரூமுக்கு போயிட்டு வழக்கம் போல் படிக்க ஆரம்பித்தேன். ஈவினிங் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியில் போயிட்டு நைட்டு டிஃபன் டைமுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்ததும் சாப்பாட்டு மேசையில் சித்தியும் சித்தப்பாவும் மது 3 பேருமே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சித்தப்பா என்னோட படிப்பை பற்றி கேட்டார். மதுவும் தன்னோட மருத்துவ படிப்பு பற்றி சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் அமைதியாக சாப்பிட்டுட்டு என்னோட ரூமுக்கு வந்து லேப்டாப்பில் ஒரு படம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது திடீர்னு என்னோட ரூம் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா அங்கே மது. என்ன மது இந்த நேரத்தில்னு கேட்டேன். தேவானா, நான் ஒன்று சொன்னால் சிரிக்க மாட்டியேன்னு தயங்கியபடியே கேட்டா. முதல்ல சத்தியம் பண்ணு, சிரிக்க மாட்டேன்னு சொல்லு. சரி சரி, சத்தியமா சிரிக்க மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேட்டேன். இன்றைக்கும் எனக்கு பயமாக இருக்குது, தனியாக தூங்க முடியலன்னு சொன்னா. காலையில் சாப்பிடும்போது சித்தி அவளை கிண்டல் பண்ணாங்க. என்கிட்ட வர அவள் தயங்கி இருக்கா. நான் சிரிச்சுக்கிட்டே, இதில் என்ன இருக்குது, உனக்கு எப்போ பயமாக இருந்தாலும் தாராளமாக இங்கே வந்து தங்கிக்கலான்னு சொன்னேன். அவளும் உடனே, அப்படியா, அப்புறம் ஏன் 5 நிமிஷம் வாசலையே நிற்க வச்சிருக்க, உள்ளே கூப்பிட மாட்டியான்னு செல்லமாக கோவிச்சிட்டு கேட்டா. நான் பதறி போயிட்டு வழிவிட்டேன். அந்த சூழலில் அவளோட சிரிப்பு அழகாக இருந்துச்சு. அவ என்னோட ரூம்க்கு வந்து கட்டிலில் சாஞ்சு படுத்தா. வெளியில் பார்த்தா அவ்வளவு கோவக்காரியாக இருக்க மது. ஆனால் ஒரு கனவுக்கே இப்படி பயப்படுறியான்னு நான் கிண்டல் செய்ய அவளும் அழகா சிரிச்சா. எனக்கே தெரியல தேவா, ஏன் இப்படி பயப்படுறேன்னு. சரி, நீயும் தூங்குன்னு சொன்னா. இல்லை மது, நான் கொஞ்சம் படிக்கணும், நீ தூங்குன்னு போய் சொன்னேன். அவகிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு என்னோட ஆசை. அதனால தான். அவள் தூங்குனதுக்கப்புறமா நான் புத்தகத்தை புரட்டிக்கிட்டு இருந்தேனே தவிர என்னோட முழு கவனமும் அவ மேலே மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து பார்த்தப்போ அவளோட ரூமுக்கு போயிட்டா. அவசரமாக ரெடியாகி கீழே போனேன். என்ன தேவா, நேற்று நைட்டு ரொம்ப நேரம் படிச்சியா, அதான் லேட் ஆயிடுச்சு போலன்னு மது. அவள் போட்டிருந்த சிவப்பு நிற சுடிதார் அவளுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருந்துச்சு. அந்த சிவப்பில் அவள் முகம் இன்னும் பளபளப்பாக தெரிஞ்சது. அவளையே பார்த்துட்ருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அவள் மேலே காதல் வந்துருச்சா, இந்த தவிப்பு என் நெஞ்சுக்குள்ளே மின்னல் போல் பாய ஆரம்பிச்சுது. அப்போ தான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்போ ஒருத்தரை பற்றி நீ பகல் கனவு காண ஆரம்பிக்கிறியோ, எப்போ அவங்களோட நினைப்பு உனக்கு இறங்கடிக்குதோ, அப்போவே நீ காதலில் விழுந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் மதுவை உயிராக காதலிக்கிறேன்னு. அன்னைக்கு அவளை காலேஜில் விட்டுட்டு திரும்புகிறப்போ என்னோட கண்கள் லேசாக கசிஞ்சிச்சு. அவளுக்கு தெரியாது என்னோட இதயம் அவளுக்காக எவ்வளோ துடிக்குதுன்னு. அன்னைக்கு முழுவதும் அவளை பற்றின நினைப்புகளை என்னை ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ஈவினிங் அவளை கூட்டிகிட்டு வர போகும்போது அவள் கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட இவ என்னோட கசின், இங்கே தான் அட்மிஷன் போட்டிருக்கான்னு அறிமுகப்படுத்தியும் வச்சா. மதுவை ஏற்றிக்கிட்டு வீடு திரும்புகிறப்போ அந்த கார் பயணம் ஒரு யுகமாக நீடிக்கக்கூடாதான்னு என் மனசு ஏங்க ஆரம்பிச்சுது. அவளுக்கு பக்கத்திலேயே உட்காந்து பயணம் செய்கிறது ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. நைட்டு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் மது வந்து, தேவா, நான் கொஞ்சம் படிச்சுட்டு உன்னோட ரூமுக்கு வரேன்னு சொன்னா. அவள் அப்படி சொன்னது என்னோட இதயத்தில் மேலம் கொட்டின மாதிரி இருந்துச்சு. கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் ஓடி போயிட்டு திறந்தேன். மது சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்தா. இன்னிக்கும் வாசலே நிற்க வைக்க போறியான்னு கேட்டுக்கிட்டே கட்டிலில் வந்து உட்காந்தா. கொஞ்ச நேரத்தில் அவள் தூங்கிட்டா. நான் ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு டேபிள் லேம்பை மட்டும் எரிய விட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்க அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிலவொளி அவளோட முகத்தில் விழுகிற மாதிரி அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. காலங்கள் கடந்ததே தெரியல. என்னோட காதலை அவகிட்ட எப்படி சொல்கிறேன்ற தவிப்பும் அவளையே பார்த்துட்டு இருந்தேன். ரூம்குள்ளே மெல்லிய வெளிச்சம், மதுவோட சீரான சுவாசம் மட்டும் அந்த நிசப்தத்தை நிரப்பிக்கிட்டு இருந்துச்சு. நான் புத்தகத்தை மூடிட்டு கட்டிலில் ஒரு பக்கமாக சாஞ்சு அவளையே பார்க்க ஆரம்பித்தேன். தூக்கத்தில் அவள் ஒரு குழந்தைய மாதிரி அவ்வளவு அமைதியாக இருந்தா. மது, உனக்கு தெரியுமா, உன்னை பார்க்குறப்ப எல்லாம் என்னோட இதயம் ஒரு நிமிஷம் நின்று துடிக்குதுன்னு என்னோட மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டேன். அவள் என்னோட சித்தியோட மகன்னு எனக்கு தங்கச்சி முறை. சமூகம் என்ன சொல்லும், சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், இப்படி 1000 கேள்விகள் என்னோட மூளையை குடைஞ்சாலும் என்னோட இதயம் மட்டும் இதுதான் காதல்னு அடிச்சே சொல்லிச்சு. அவளை வெறும் அழகா மட்டும் நான் பார்க்கல, என்னோட உலகமாகவே பார்க்க ஆரம்பித்தேன்.
நேரம் நள்ளிரவை தாண்டிச்சு. எனக்கு தூக்கமே வரல. அவ போத்தி இருந்த போர்வை கொஞ்சம் விலகி இருந்துச்சு. மெதுவா எழும்பி போயிட்டு அவளோட உறக்கம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறது மிக கவனமா இருந்து போர்வையை சரி செஞ்சேன். அப்ப என்னோட விரல்கள் தற்செயலா அவளோட கைகளில் பட்டுச்சு. அந்த ஒரு நொடி என்னோட உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு. சட்டுன்னு என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு பின்வாங்கினேன். மது, உன்கிட்ட இதை எப்படி சொல்லுவேன்? நீயும் என்னை நேசிப்பியா, இல்லை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறியா? மறுநாள் விடியற்காலையில் மது நான் எழுந்துறதுக்கு முன்னாடியே தன்னோட ரூமுக்கு போயிட்டா. நான் எழுந்தப்போ என்னோட தலையணையில் ஒரு சிறிய காகித துண்டு இருந்துச்சு. அதில் மதுவோட கையெழுத்து. தேங்க்ஸ் தேவா, உன்னோட ரூமில் இருக்கும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் கிளம்பு, இன்னைக்கு காலேஜ், எனக்கு முக்கியமான செமினார் இருக்குது. அந்த சிறிய குறிப்பை பார்த்ததும் என்னோட முகத்தில் ஒரு சந்தோஷம். வேக வேகமாக குளிச்சுட்டு கீழே போனேன். அன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு டேபிளில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவுச்சு. சித்தப்பா ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தார். சித்தி வழக்கம் போல் பரிமாறிட்டு இருந்தாங்க. மது என்னை பார்த்து மெலிதாக கண் சிமிட்டினா. அது ஒரு சாதாரண செய்கை தான், ஆனால் காதலில் விழுந்த என் கண்ணுக்கு அது 1000 அர்த்தங்களை கொடுத்துச்சு. நாங்கள் காரில் காலேஜுக்கு கிளம்பினோம். வழியில் மது ரொம்பவே உற்சாகமாக பேசிட்டு வந்தா. தேவா, இன்னைக்கு ஈவினிங் நாம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போகலாமா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னான். நானும் நிச்சயமா, நீ எப்போ சொன்னாலும் நான் ரெடின்னு சொன்னேன். அவளை காலேஜில் இறக்கி விட்டு வரும்போது என்னோடய ஃப்ரெண்டு ரேணுக்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன தேவா, ஆளே காணோம், மதுவோடையே சுற்றிட்டு இருக்க போலன்னு ரேணு கிண்டல் பண்ணா. அப்படியெல்லாம் இல்லை ரேணு, சும்மா ஒரு உதவிக்கு தான் நான் மழுப்புனேன். டே தேவா, கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நீ மதுவை பார்க்குற பார்வையே சரியில்லை, பார்த்துக்கோ. சித்தப்பா ரொம்ப கண்டிப்பானவர்னு ரேணு எச்சரித்தப்போ என்னோட இதயம் ஒரு நிமிஷம் திடுக்கிட ஆரம்பிச்சுது. உண்மைதான், இது நெருப்போட விளையாடுற விளையாட்டு. ஆனால் காதல் எப்போவும் ஆபத்துகளை யோசிக்கிறதில்ல. ஈவினிங் மதுவை கூட்டிக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போனேன். அங்கே கூட்டமே இல்லை. அமைதியாக ஒரு டேபிளில் உட்காந்தோம். மது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையே நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு மது என்னோட கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டா, தேவா, ஏன் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குற? நான் கேட்டதில் இருந்தே நீ ரொம்ப அமைதியாக இருக்க. என்னோட தொண்டை வறண்டுருச்சு. இல்லை மது, அது அப்படின்னு இழுக்க ஆரம்பித்தேன். சொல்லு தேவா, மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லிடு. நாம் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க தானே. அந்த நிமிஷம் என்னோட காதலை சொல்லிடலாமான்னு எனக்கு தோணுச்சு. மது, நான் உன்னை நேசிக்கிறேங்கிற வார்த்தை என்னோட நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் அதே சமயம் சித்தப்பாவோட கண்டிப்பான முகமும் சித்தியோட நம்பிக்கையான சிரிப்பும் என்னோட கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சு போச்சு. நான் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே, ஒன்றும் இல்லை, உன்னோட படிப்பை பற்றி தான் யோசித்தேன். டாக்டர் ஆக போகிறல, அதுக்காக தானே பொய் சொல்லி தப்பிச்சிட்டேன். என்ன ஒரு நிமிஷம் உத்து பார்த்தா அவளுக்கு என்னோட மனசில் இருக்கிறது புரிஞ்சிருக்குமோ தெரியல. வீட்டுக்கு வந்தப்போ கார் மௌனமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மௌனம் பல ரகசியங்களை சுமந்துட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டு திரும்பவும் என்னோட ரூம் கதவு தட்டுற சத்தத்துக்காக நான் காத்துக்கிட்டே இருக்க ஆரம்பித்தேன். என்னோட காதல் அவளுக்கு புரியுமா, இல்லை இது ஒருதலை காதலாகவே முடிஞ்சிடுமா? அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு திரும்பினதுலேருந்து தேவாவோட மனசில் ஒரு நிலையிலே இல்லை. ஐஸ்கிரீம் கடையில் மது கேட்ட அந்த கேள்வி, ஏன் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குற? அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்தே தேவாவோட மனசு ஒரு நிலையிலேயே இல்லை. ஐஸ்கிரீம் கடையில் மது கேட்ட அந்த கேள்வி, ஏன் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குற? அவனோட மூளைக்குள்ள அந்த கேள்வி அப்படியே இருந்துச்சு. தேவா தன்னோட ரூமுக்கு போயிட்டு ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு இருந்தான். வெளியில் சென்னை மாநகரம் மின்விளக்குகளால் ஜொலிச்சிட்டு இருந்தது. ஆனால் அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருந்தது. நைட்டு 12 மணி, வழக்கம் போல் அந்த மெல்லிய சத்தம். தேவா எதிர்பார்த்தது போலவே மது வாசல்ல நின்றுட்டு இருந்தா. இன்னைக்கு அவளோட முகத்தில் பயத்தை விட ஒரு விதமான குழப்பம் அதிகமாகவே இருந்துச்சு. உள்ள வரலாமான்னு மெதுவான குரலை கேட்டா. வா மது, இதுக்கெல்லாம் கேட்கணுமான்னு சொல்லி தேவா சொல்ல, அவ தான் வழக்கமான இடத்துல உட்கார்ந்தா. ஆனால் இன்னைக்கு அவள் உடனே படுக்கலை. தேவாவோட மேசையில் இருந்த புத்தகங்கள் ஒன்றொன்னா புரட்ட ஆரம்பிச்சா. தேவா இன்னைக்கு ஐஸ்கிரீம் கடையில் நான் உன்னை கவனிச்சேன்னு மெல்ல ஆரம்பிச்சா. தேவாவோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சுது. நீ என்னோட முகத்தை பார்க்கவே பயப்படுற மாதிரி தெரிஞ்சுது. என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு ஒன்று புரியுது. அது என்ன?
இதை கேட்டதும் தேவா திகச்சு போனா. ஒரு மருத்துவ மாணவியோட கூர்மையான பார்வைக்கு தன் காதலை மறைக்க முடியாதுன்னு அவனுக்கு அப்போவே புரிஞ்சுது. மது, அது ஒன்றும் இல்லையே, காலேஜில் டென்ஷன், வேற ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சான். பொய் சொல்லாத தேவா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நாம் சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாடும் போதே நீ பொய் சொன்னா உன் காது செவந்துடும். இப்போ பாரு உன்னோட காது எப்படி செவந்து போயிருக்குன்னு அவ சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சா. அந்த சிரிப்பு தேவாவோட பயத்தை ஓரளவுக்கு குறைச்சிது. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. சின்ன வயசு நினைவுகள், சித்தப்பா செஞ்ச சேட்டைகள், சித்தியோட கைமணோன்னு அவங்களோட பேச்சு நீண்டுக்கிட்டே போச்சு. பேச்சுக்கிடையில் மது அப்படியே தூங்கி போயிட்டா. ஆனால் தேவா மட்டும் தூங்கவே இல்லை. காலையில் டைனிங் டேபிளுக்கு வழக்கம் போல் எல்லாருமே வந்தாங்க. அப்போ தான் சித்தப்பா சக்தி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. வசந்தா, மதுவுக்கு இப்போது 22 வயசாகுது. மெடிக்கல் படிப்பு இன்னும் 1 வருஷத்தில் முடிஞ்சிடும். என்னோடய ஃப்ரெண்டோட பையன் லண்டனில் டாக்டராக இருக்கான். மதுவுக்கு அவனை பேசலான்னு நேற்று ஃபோன் பண்ணி கேட்டான். பையன் நல்ல வசதியான குடும்பம்னு சித்தப்பா சொன்னார். தேவாவோட கையில் இருந்த ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு. அவனோட முகம் ஒரு நொடியில் கருக்க ஆரம்பிச்சிருச்சு. மதுவும் அதிர்ச்சியில் தன்னோட அப்பாவை பார்த்தா. என்னங்க இப்போவே என்ன அவசரம்? பொண்ணை இன்னும் படித்து முடிக்கவே இல்லையேன்னு சித்தி இழுக்க ஆரம்பித்தாங்க. மதுவும் அதிர்ச்சியில் தன்னோட அப்பாவை பார்க்க, என்னங்க இப்போவே அவசரம்? பொண்ணு இன்னும் படித்து முடிக்கவே இல்லைன்னு சித்தி வசந்தா சொல்ல, படிப்பெல்லாம் அப்புறமும் படிக்கலாம் வசந்தா, ஆனால் இப்படி ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மது, நீ என்ன சொல்கிறேன்னு சித்தப்பா அவளை நேரடியாக பார்த்து கேட்டாரு. மது ஒரு நிமிஷம் சேரையே பார்த்தா. அவளோட கண்களில் ஒரு விதமான ஏக்கம் தெரிஞ்சுது. அப்பா, நான் இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்கலை, படிப்பில் தான் கவனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழும்பி தன்னோட ரூமுக்கு போயிட்டா. வழக்கமாக காரில் போகிற மது ஏதாவது பாட்டு பாடுவா, இல்லை அரட்டை அடிப்பா. ஆனால் அன்னைக்கு கார் முழுக்க மரண அமைதி. தேவா காரை ஓட்டிகிட்டு இருந்தாலும் அவனோட கண்கள் கலங்கி இருந்துச்சு. மது, சித்தப்பா சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு தேவா குரல் தழுதழுக்க கேட்குறான். அதுக்கு மதுவும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே, அப்பா எப்போவுமே இப்படி தான் தேவா, அவர் பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாதுன்னு உனக்கே தெரியும்னு சொன்னான். அப்போ உனக்கு அந்த வரன் பிடிச்சிருக்கா? மது சட்டுன்னு தேவா பக்கம் திரும்பினா. உனக்கு என்ன பைத்தியமா தேவா? எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு ஏங்கிட்ட கேட்குற? உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு ஆவேசமாக கேட்டா. எனக்கு தெரியும் அது, ஆனால் எனக்கு எந்த தகுதியும் இல்லையே. நான் வெறும் ஸ்டூடெண்ட். உன்னோட சித்தப்பா பையன், என்ன எப்படி உன்னோட அப்பா ஏற்றுக்குவாருன்னு தேவா தன்னோட குமுறலை கொட்டுனா. அதுக்கு மதுவும், தகுதிங்கிறது காசில் இல்லை தேவா, அன்பில் இருக்கு. நீ என்கிட்ட உன்னோட காதலை சொல்லணும்னு நான் எத்தனை நாள் காத்துட்ருப்பேன்னு மது கேட்டப்போ தேவா அதிர்ச்சியில் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டான். மது, உனக்கு தெரியுமா, தெரியாமல் இருக்குமா, என்னோட ரூம்க்கு நான் பயந்து வரல தேவா, உன் கூட இருக்கணும்னு தான் வந்தேன். ஒவ்வொரு முறையும் நீ என்னை சரி செய்யறப்போ நான் தூங்காமல் தான் இருந்தேன். உன்னோட அன்பை உணர முடிஞ்ச என்னால் உன்னோட காதலை உணர முடியாதான்னு மது கண்ணீரோடு கேட்க, அந்த நொடி காரோட ஜன்னல் ஓரமாக மழை தூறல் ஆரம்பிச்சுது. தேவா மதுவோட கைகளை பிடிச்சு, மது, நான் உன்னை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் சித்தப்பாவையும் சித்தியையும் நினச்சிதான் பயமாக இருக்குன்னு சொல்ல, நமக்காக நான் போராடுவேன், ஆனால் நீ எனக்கு துணையாக இருக்கணும்னு மது சொல்ல, அன்னைக்கு ஈவினிங் மதுவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு திரும்புகிறப்போ 2 பேரோட மனசுலையும் ஒரு புதிய தெம்பு இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஹாலில் சித்தப்பாவும் சித்தியும் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே சோஃபாவில் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு லண்டனில் இருக்க அந்த மாப்பிள்ளையும் உட்காந்துருந்தாரு. சித்தப்பா சிரிச்சுக்கிட்டே, வா மது, இதோ இவங்க தான் சந்தோஷ், லண்டன்லேருந்து இன்னைக்கு தான் வந்திருக்காரு, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருன்னு சொன்னார். இதை கேட்டதும் தேவாவோட இதயம் சுக்குநூறாக உடைஞ்சுது. மதுவோட முகம் சிவந்துருச்சு. ஒரு பக்கம் தன்னோட காதல், மறுபக்கம் தன் உயிரான தந்தை. இப்போ என்ன செய்கிறது? தேவா தன்னோட ரூமுக்கு போயிட்டான். அவனால் அந்த இடத்த விட்டு நகரக்கூட முடியலை. கொஞ்ச நேரத்தில் மது அவனோட ரூமுக்கு ஓடி வந்தா. அவளோட கண்கள் சிவந்திருந்தது. தேவா, அப்பா நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதை பற்றி பேசலான்னு சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்னு கதற. தேவா அவளை தேத்துனா. பயப்படாத மது, நாம் இப்போவே உண்மையை சொல்லிடுவோன்னு சொன்னான். இல்லை தேவா, இப்போ சொன்னால் அப்பா தாங்க மாட்டார், நாம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும்.
நான் சந்தோஷ்கிட்ட பேசி இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு அவரை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டா. நைட்டு 1 மணி வீடே அமைதியாச்சு. ஆனால் தேவாவோட அறைக்கதவு இன்னைக்கு திறக்கவே இல்லை. மது வரவே இல்லை. தேவா ஏமாற்றத்தோட படுக்க போனான். அப்பா அவனோட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. மது கிட்ட இருந்து, சந்தோஷ்கிட்ட பேசிட்டேன் தேவா, அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். அவர் நமக்காக உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கவலைப்படாத, உன்னோட மது உனக்கு தான். தேவா நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் இது முடிவில்லை. ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பமாகிருக்குன்னு அவனுக்கு தெரியும். சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் உண்மை தெரியிறப்ப என்ன நடக்கும்? நாட்கள் நகர ஆரம்பிச்சது. சந்தோஷ் ரொம்பவே பண்பானவனாக இருந்ததுனால மதுவோட காதலை மதிச்சான். அவன் சித்தப்பா கிட்ட, மது ஒரு சிறந்த பெண், ஆனால் எனக்கு இப்போது லண்டனில் சில வேலை நெருக்கடிகள் இருக்கிறதுனால இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு நினைக்கிறேன். அவளோட படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு தற்காலிக தீர்வை ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த இடைவெளி தேவாவுக்கும் மதுவுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. தேவா தன்னோட படிப்பில் முன்னாடி விட அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தான். மதுவும் தன்னோட மருத்துவ படிப்போட இறுதி ஆண்டில் தங்கப்பதக்கம் வாங்கினா. அவங்களோட காதல் வெறும் ஈர்ப்பாக மட்டும் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் முன்னேற்றக்கூடிய உந்து சக்தியாகவும் மாறுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறமா மது இப்போது ஒரு மருத்துவராகவும் தேவா ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல வேலையிலையும் இருந்தாங்க. உண்மை மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அது கௌரவமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயன்றத 2 பேருமே உணர ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஈவினிங் வீட்டு தோட்டத்தில் சித்தப்பாவும் சித்தியும் உட்கார்ந்துருந்தப்போ தேவா அங்கே வந்து அவங்களுக்கு முன்னாடி மண்டியிட்டு அமர்ந்தான். சித்தப்பா, என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் மதுவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். உங்களை ஏமாற்றணும்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் உங்களை இழந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் தான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தோம். மதுவை ஒரு மகளாக மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்க நீங்கள் அனுமதி தரணும்னு தேவா உருக்கமாக கேட்டான். சித்தப்பா சக்தி நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். அந்த மௌனம் எல்லாரையுமே பயமுறுத்துச்சு. அதுக்கப்புறம் மெருவா சிரிச்சாரு. நீங்கள் 2 பேரும் இவ்வளோ நாள் மறைச்சது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீ அவளை காலேஜில் இறக்கி விடும்போது பார்க்குற பார்வையும், அவள் உன்னோட ரூமில் பயத்துக்காக வந்து தங்குறேன்னு சொன்ன கதையையும் நாங்கள் அப்போவே கவனித்தோம். ஆனால் இந்த காதல் உங்கள் படிப்பை கெடுத்துடுமோன்னு தான் நாங்கள் பயந்தோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் உழைச்சி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு தேவான்னு சொன்னார். சித்தி வசந்தாவோட கண்களில் கண்ணீரோட மதுவை அணைச்சிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டு மகளாக இருந்தவ இனி மருமகளாக வரப்போறா, இதை விட வேற என்ன சந்தோஷம்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு பயத்தினால தொடங்கின பயணம் இன்னைக்கு ஒரு அழகான திருமண பந்தத்தை நோக்கி திரும்பிருச்சு. மது இப்போ தேவாவோட அரைக்கதவை தட்டுறா. ஆனால் இன்னைக்கு பயத்துக்காக இல்லை, தன்னோட வாழ்நாள் முழுக்க அவன் கூட கைகோர்த்து நடக்கக்கூடிய உரிமையோட. சின்ன வயசுலேருந்தே தேவாவோட அப்பாவும் மதுவோட அப்பாவும் ஒரே வீட்டில் ஒன்றா தான் வளர்ந்தாங்க. தேவாவோட அப்பாவுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க முழுக்க முழுக்க மதுவோட அப்பா வீட்டில் தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தாரு. தன்னை விட 2 வயசு அதிகம் அப்படிங்கிறதுனால மதுவோட அப்பா அவரை எப்போவும் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் சின்ன வயசுலேருந்து தேவா மதுவோட அப்பாவை சித்தப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதனால தான் சின்ன வயசுலேருந்து தன்னோட நண்பனோட மகனுக்கே தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி தான் இவங்களோட காதலுக்கு எந்த எதிர்ப்பையும் அவங்க தெரிவிக்கலை. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழவும் ஆரம்பித்தாங்க. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.